மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா, விருச்சிகத்தோட காம்பினேஷன்ல நெறைய டிலேஸ் இருக்கும். தடை நெறைய இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொறுமைய இழப்பீங்க. டெம்பர் ஆயிடுவீங்க. ரொம்ப அது டெம்ப்ட் ஆயிட்டு நீங்க வந்து வேகமா எதிர்பார்த்து, அதனால கொஞ்சம் பொறுமைய இழப்பீங்க. ஸோ மேஷ லக்னமா பிறந்து விருச்சிக ராசியில இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுத்திருக்க பழகிட்டா போதும். கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அடுத்து கடகம் அப்படிங்கிற லக்னமா இருந்தீங்கன்னா, ஒரு வேள உங்களுக்கு வந்து எப்படி இந்த காம்போ செட் ஆகும்னா, 2மே நீர் தத்துவம், வாட்டர், ஜலம். பட் கடகத்துக்கு வந்து நடக்கக்கூடிய ட்ரான்சிட்டையும், விருச்சிகத்துக்கு நடக்கக்கூடிய ட்ரான்சிட்டையும் பார்க்கும்போது, சனி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரான இடத்துக்கு மூவ் பண்ணுவார். அங்க 9னா இங்க 5. அது எப்படியும் கோணத்தில சனி சந்திக்கும். பெரிய ப்ளஸ் அது. தடைகள் எல்லாத்தையும் 2 சைட்லயுமே உங்களுக்கு விலக்கி குடுத்துரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பிளாக்ஸ்லேருந்து வெளிய வரீங்க. கடகமா இருந்தீங்கன்னா. குரு வந்து உங்களுக்கு பணம் குடுப்பார். பொருளாதார ரீதியா நல்லா இருப்பீங்க. பட் ஆனா, செலவுகள் நெறைய வந்துட்டு இருக்கும். அத நல்ல செலவா நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். அது பாசிட்டிவா இருக்கு. அதே மாரி ஹெல்த்ல கடகமா இருந்தாலும் ஹெல்த்ல கேர் எடுக்கணும். கடக லக்னம் அண்ட் விருச்சிக ராசியுடைய காம்போல வந்தீங்கன்னா. சிம்ம லக்னத்தில் பிறந்து விருச்சிக ராசியாக இருந்தா, அதில பர்ட்டிகுலரா கேட்ட நட்சத்திரமா இருந்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு தான் வந்து எடுக்கிற முடிவுகள் சிந்தித்து, தீர்க்கமா சிந்தித்து, பலமுறை பல பேர்ட்ட ஆலோசனைலாம் கேட்டு, ஒரு துறையை சார்ந்த அனுபவஸ்தருடைய அனுபவத்துடைய வார்த்தைகளையும் உள்வாங்கி எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. அது பெர்சனலா இருக்கலாம். அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸா இருக்கலாம். பிசினஸ் மேட்டர்ஸா இருக்கலாம். இல்ல லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னாலும், ஏதோ ஒரு ஆத்திரத்தில, வேகத்தில, கோபத்தில எடுத்துறாதீங்க. ஏதோ ஒரு அவசரத்தில நானும் நிரூபிச்சு காட்டுறேன்ற மாரி ஏதாவது பண்ணிடாதீங்க. ஸோ சிம்ம லக்னம் அண்ட் விருச்சிக ராசி. பொறுமை நெறைய வேணும். இந்த சமயத்தில நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள பக்கபலமா நீங்க வச்சுக்கணும். கன்னி அப்படிங்கிற லக்னத்த சேர்ந்து விருச்சிக ராசியா வந்துட்டீங்க அப்படின்னா, பரவால்ல. கொஞ்சம் பொறுமையா நடக்கும். ஒரு நீங்க ஒரு 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 வெஹிக்கிள் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அது வந்து போகணும்னு நெனச்சீங்கன்னா, 50 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் போகும். அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டி. அந்த அளவுக்கு அது 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 ரிவர்ஸ்ல போல. ஃபார்வர்டா தான் போது. ஸ்லோவா போது. துலாம் லக்னம் அண்ட் விருச்சிக ராசி காம்போ. நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அது. பரவால்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா துலாம் லக்னமே வந்து ஒரு காற்று லக்னம். வேக வேகமா அது மூவ் பண்ண ஆரம்பிச்சுரும். ராசி வந்து விருச்சிகத்தில இருக்கிறதுனால, அது எக்ஸிகியூஷன் வந்து உங்களுக்கு வந்து படபடன்னு எப்படியாவது பரபரப்பா இருப்பீங்க. அது எப்படியோ செஞ்சு முடிச்சுருவீங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. காம்பினேஷன் நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னமாவே பிறந்தால், எமோஷனலா பேலன்ஸா இருந்தீங்கன்னா, ஆன் டைம் எல்லாம் நடக்க போது. கொஞ்சம் எப்பவுமே எப்பவுமே எமோஷன்ஸ்ல வந்து அது ஒரு மூட் ஸ்விங்ஸான ராசி தானே அது. ஸோ ஒரு 30 நாள்ல வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் நல்லா டிஸ்டர்ப் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த சந்திரன் வந்து சேரக்கூடிய நட்சத்திரங்கள், அத பேஸ் பண்ணியும் அது கொஞ்சம் ஒரு மாரி எமோஷனலா முன்ன பின்ன இருக்கும். அதுவே லக்னமா பிறக்கும்பொழுது, எப்பவுமே விருச்சிகத்துக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வேணும். நெறைய பேருக்கு நல்ல மனைவியோ, இல்ல நல்ல கணவனோ, இல்ல அப்பாவோ, அம்மாவோ அம்மா வந்து தோஷமாயிடும். பட் அந்த பார்ட்னர்ஷிப் சைட்ல யாராவது ஒரு நல்ல வெல் விஷர், நல்ல கைடு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. விருச்சிகம் எப்பவுமே தான் வந்து மனம் விட்டு பேச, அல்லது தன்னுடைய இயல்பை வந்து வெளிப்படுத்த, அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நல்ல வழி நடத்தக்கூடிய நபர் இருந்தால் மிகவும் நல்லது. ஏன்னா, உங்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அப்பதான் அது கண்ட்ரோல் ஆகும். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னமா இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு நல்ல மென்டார வந்து நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அண்ட் தனுசு அப்படிங்கிற ஒரு லக்னமா இருந்தால், இது வந்து எப்படின்னா ரொம்ப போராடி ஒரு ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஒரு மடமடன்னு ரிசல்ட்ட தராம ரொம்ப போராட்டமா நடக்கும். அப்புறம் இந்த கும்பம் அண்ட் மீனம் இந்த லக்னத்தை சேர்ந்து விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையா கையாளுங்க சூழ்நிலைய. பொறுமையா கையாளுங்க. ஏதோ ஒரு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்குன்னு எல்லா விஷயத்திலயும் இறங்கிட வேண்டாம். நான் பெர்சனலாவும் சொல்றேன், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸும் சொல்றேன். ஸோ ஒரு விஷயத்த பொறுமையா கையாண்டீங்கன்னா நல்லது. ஓவரால் விருச்சிகம் 2025 60% வெரி குட். சேரக்கூடிய லக்னம் தசாபுத்திய பொறுத்து. வாழ்த்துக்கள்.